Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது class 12 Physics Electrostaticsல இருந்து example 1.15 தான் பார்க்க. என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 4 சார்ஜஸ் ஒரு ஸ்கொயர் PQRS அப்படிங்கிற ஸ்கொயருக்கு அதோட கார்னர்ஸ்ல அரேஞ்ச் ஆயிருக்கு. சரியா? அரேஞ்ச்மெண்ட் ஆர் கான்ஃபிகரேஷன் ஆஃப் த சார்ஜ் வந்து 4 சார்ஜ் இருக்கு. இப்போ என்ன கேட்குறாங்க, ஒர்க் டன் கண்டுபிடிங்க. இந்த சார்ஜ் இப்படி அசம்பிள் பண்றதுக்கு அதுக்கு தேவையான ஒர்க் டன் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதான் ஏ பார்ட். ஃபர்ஸ்ட் அதை பண்ணிடலாம், அப்புறம் பி பார்ட்டுக்கு போகலாம். சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், எந்த சார்ஜை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்க போறோம், Pன்னு எடுத்துக்கலாம். இந்த Pங்கிற பாயிண்ட்ல ஒரு சார்ஜ் Q இருக்கு. அப்ப வாட் இஸ் த ஒர்க் டன் இன் மூவிங் த சார்ஜ் என்னது, பிளஸ் Q. எந்த பாயிண்ட், அட் P. ஸோ ஒர்க் டன் இன் மூவிங் த சார்ஜ் Q to the point P is nothing but equal to 0. This is equation number 1. ஏன்னா பிளஸ் Q வரும்போது எந்த பக்கத்துல எந்த சார்ஜும் இல்ல, எம்டியா தான் இருக்கு. ஸோ நான் பிளஸ் Q சார்ஜை இன்ஃபினிட்டில இருந்து ஒரு பாயிண்ட் Pக்கு கொண்டு வரேன். ஓகே, இப்போ இந்த சார்ஜ் இங்க உட்காந்தாச்சு பொசிஷன் Pல. இப்போ இந்த பொசிஷன் Pல இருந்து எந்த பாயிண்ட்ல வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு டிஸ்டன்ஸ் ஏங்கிற டிஸ்டன்ஸ்ல எனக்கு பொட்டன்ஷியல் இருக்கும். அது எந்த டைரக்ஷன் வேணா இருக்கலாம். ஸோ ஏங்கிற டிஸ்டன்ஸ்ல நான் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் செகண்ட் சார்ஜ் எடுத்து வரேன். எந்த சார்ஜ், மைனஸ் Q சார்ஜை இன்ஃபினிட்டில இருந்து டு த பாயிண்ட் Qக்கு எடுத்துட்டு வரேன். அப்ப எனக்கு ஒர்க் டன் என்னது, ஒர்க் டன் in bringing the charge என்னது, minus Q from infinity to the point P. ஆனா இப்போ என்னவா இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த சார்ஜ் Qனால பிளஸ் Qனால எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அகெயின்ஸ்டா நான் ஒர்க் பண்ணி தான் கொண்டு வர முடியும். ஸோ the work done against the electric field due to the charge plus Q தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ எந்த சார்ஜ் மூவ் ஆகுது, மைனஸ் Q சார்ஜ் டைம்ஸ் potential at that point P due to which charge, the charge at 1. Okay va? So the work done in moving the charge minus Q to the point Q னு வச்சுக்கலாமா. So to the point Q க்கு நான் அந்த சார்ஜ் மூவ் பண்றதுக்கு எனக்கு work done minus Q into the potential at the point P due to the charge 1. Okay va? So அந்த potential at the point, எந்த point, this point Q. Okay va? Due to which charge, plus Q charge. அதான் கண்டுபிடிக்கும். அப்ப என்ன வரும், minus Q times potential at this point என்ன வரும், 1 by 4 pi epsilon 0. எந்த சார்ஜ்னால potential plus Q சார்ஜ்னால divided by distance between them வந்து A. ஓகேவா? அப்ப எனக்கு work done என்னவாயிடும், இந்த work done in bringing the charge minus Q to the point Q, அதை W க்குன்னு போடுறோம். That would be minus வரும் 1 by 4 pi epsilon 0. இந்த Qவும் Qவும் சேர்ந்து Q ஸ்கொயர் divided by distance வந்து A. சரியா? அதே மாதிரி இப்ப நெக்ஸ்ட் நான் எந்த சார்ஜை கொண்டு வர போறேன், இந்த PQR. இப்ப பிளஸ் Q சார்ஜை நான் இன்ஃபினிட்டில இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு கொண்டு வரேன். ஸோ அசியூமிங் தட் பிளஸ் Q வந்து அது ஆர்ங்கிற பொசிஷனுக்கு கொண்டு வரும், இங்க இருந்து கொண்டு வரும் அப்படின்னா வாட் இஸ் த ஒர்க் டன் இன் பிரிங்கிங் த சார்ஜ். ஸோ ஒர்க் டன் இன் பிரிங்கிங் த சார்ஜ், என்ன சார்ஜ், பிளஸ் Q டு த பாயிண்ட் என்னது, it is going to be R, is nothing but equal to the charge that is being moved multiplied by potential எந்த பாயிண்ட்ல, at the point R. Now இப்போ against the electric field என்ன, due to plus Q and minus Q. எந்தெந்த பொசிஷன்ல இருக்கக்கூடிய சார்ஜ், பிளஸ் பாயிண்ட்ல, அதாவது Pங்கிற பாயிண்ட்ல இருக்கக்கூடிய பிளஸ் Q சார்ஜ்னாலையும் Qல இருக்கக்கூடிய மைனஸ் Q சார்ஜ்னால இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அகெயின்ஸ்டா தான் நான் இந்த பிளஸ் Q மூணாவது சார்ஜை நான் மூவ் பண்றேன். அப்ப the charge that is being moved Q, potential at this point என்னது, R, due to எந்த சார்ஜ், 1 and 2. அதான போட்டோம். இப்ப அதுதான் பண்ண போறோம். So potential at the point R due to which charge, the first charge A, charge placed at A, the charge placed at B. ஓகேவா? இது அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் எழுதுறது. ஸோ உங்க புக்ல கொடுத்துருக்கிறபடி பொட்டன்ஷியல் அட் த பாயிண்ட் ஆர் டியூ டு த சார்ஜஸ் அட் பொசிஷன் P and Q. P and Qல என்ன இருக்கு, நான் A and B ன்னு எழுதிருக்கேன். ஸோ நம்ம P and Qன்னு மாத்திக்கலாம். ஓகே, ஸோ பொட்டன்ஷியல் அட் திஸ் பொசிஷன் ஆர் டியூ டு த சார்ஜ் பிளேஸ்ட் அட் P and Q. அப்ப பொசிஷனால வரல, அந்த சார்ஜ்னால ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல பொட்டன்ஷியல் இருக்கு. அப்ப என்ன வரும், Q டைம்ஸ் potential at the point P due to ரெண்டு சார்ஜ்னால. ஃபர்ஸ்ட் சார்ஜ் என்ன, பிளஸ் Q. ஸோ 1 by 4 pi epsilon 0 Q divided by distance என்னது, it is going to be A. ஓகேவா? அதான் ஃபர்ஸ்ட் சார்ஜ். ஓகேவா? ஸோ இந்த சார்ஜ்னால பிளஸ் Q சார்ஜ்னால வரக்கூடிய ஃபீல்டு.
ஓகே, பட் டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்க்கும்போது நம்ம எந்த சார்ஜ் கன்சிடர் பண்றோம்? பாயிண்ட் ஆர், பொசிஷன் ஆர்ல இருக்கக்கூடிய சார்ஜ் தானே கன்சிடர் பண்றோம். அப்ப இந்த பொசிஷன் ஆருக்கும் நம்ம எந்த பாயிண்ட்டுக்குரிய பொட்டன்ஷியல் பார்க்க போறோம்? பொட்டன்ஷியல் அட் த டியூ டு த சார்ஜ் பிளஸ் கியூ அண்ட் மைனஸ் கியூ அட் த பாயிண்ட் ஆர் தானே. அப்ப அந்த பிளஸ் கியூக்கும் இந்த பிளஸ் கியூக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் எனக்கு தேவை. அடுத்தது மைனஸ் கியூக்கும் இந்த பிளஸ் கியூக்குரிய டிஸ்டன்ஸ் தான் எனக்கு தேவை. ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் மைனஸ் கியூ கொண்டு வரும்போது பிளஸ் கியூ எந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கோ அதை எடுத்தாச்சு, அது வந்து டபிள்யூக்கு. இப்ப நான் டபிள்யூ ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு என்ன தேவை? டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபர்ஸ்ட் சார்ஜ் அண்ட் தேர்ட் சார்ஜ், செகண்ட் சார்ஜ் அண்ட் தேர்ட் சார்ஜ், அதுதான் எனக்கு வேணும். சோ பொட்டன்ஷியல் அட் ஆர் என்ன வரும் சொல்லுங்க பாப்போம். சோ ஃபர்ஸ்ட் வந்து கியூனால நம்ம ஏன் போட்டுக்கலாமா? அந்த கியூங்கிற பொசிஷன்ல இருக்கக்கூடிய சார்ஜ் மைனஸ் கியூக்கும் பிளஸ் கியூக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் ஏன்னு எடுத்துக்கலாம். இப்ப இந்த பிளஸ் கியூக்கும் இந்த பிளஸ் கியூக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன? இட் இஸ் நத்திங் பட் ஈக்குவல் டு டயகனல். ஏன்னா இது ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. இப்ப டயகனல் என்ன? இது ஏனா ஹைபாட்டினியூஸ் என்ன வரும்? So the hypotenuse is nothing but equal to இது a, this is 90 degree. அப்ப it is square root of a square plus a square. அதான் நமக்கு ஃபார்முலா. ரெண்டு சைட்ஸ் தெரியும்னா பித்தகரஸ் தியரம் படி third side is equal to square of the sum of the sides. இது ரைட் ட்ரையாங்கிளா இருக்கும்போது பித்தகரஸ் தியரம் படி. அப்ப a square plus a square ஒன்னோ root 2 a square. அப்ப root 2 a square square root எடுத்தா a, so root 2a. அப்ப நான் இங்க என்ன எழுதணும்? 1/4 pi epsilon 0. நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய சார்ஜ் அட் த பொசிஷன் q என்னது? மைனஸ் q ஆர் த மைனஸ். அப்புறம் நம்ம பிளஸ் சார்ஜ் எந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கு? இட் இஸ் நத்திங் பட் root 2a. அப்ப அதுவும் எழுதுறோம். So 1/4 pi epsilon 0 நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய சார்ஜ். So plus 1/4 pi epsilon 0 plus charge, அதோட டிஸ்டன்ஸ் என்னது? root 2a. So நான் q உள்ள கொண்டு போறேன். அப்ப எனக்கு என்ன வரும்? 1/4 pi epsilon 0 காமனா இருக்கு. அதே மாதிரி a காமனா இருக்கு. So q into q, q square வந்துடும். அப்ப q square நான் வெளியே எடுத்துட்டேன். நான் உள்ள என்ன வரும்? இங்க மைனஸ் இருக்கு, இங்க -1. வேற என்ன இருக்கு? இந்த இடத்துல 1/√2 தான் மிச்சம். So plus 1/√2. So this is the work done in bringing the charge plus q to the point R against the electric field due to the charges at P and Q. அதுதான் இது work done in moving the charge to the point R. அப்ப அடுத்தது நாலாவது சைடுக்கு போகணும், அதாவது நாலாவது வர்டெக்ஸ். இப்ப இந்த மைனஸ் கியூவை நான் வேற எங்கேருந்தோ இங்க கொண்டு வரும்போது நான் ஒர்க் டன் எதுக்கு அகைன்ஸ்டா பண்ணணும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு 3 சார்ஜுக்கு. சரியா? இப்போ ஜஸ்ட் ஒரு ரஃப்லி டயக்ராம் வரைஞ்சுக்கலாம். சோ இது P, Q, R, S. இப்ப Sல இருக்கக்கூடிய சார்ஜ் என்னது? இட் இஸ் மைனஸ் Q சார்ஜ். ஓகேவா? சோ ஒர்க் டன் இன் பிரிங்கிங் த சார்ஜ் மைனஸ் Q to the position S. அப்ப அது WS வருமா? That is equal to charge that is being moved minus Q times potential எதனால? Potential at this point is due to எந்தெந்த சார்ஜ்னால? Charges placed at P, Q, R. So இது அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் எழுதுறேன். உங்க புக்ல என்ன மெத்தட் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஒர்க் டன் என்னது? WS is equal to minus Q. First potential at the point P, potential at the point S due to the charge at plus Q, P. அப்ப P ல plus Q charge, Q ல minus Q charge. இதுல என்னது? Again வந்து it is plus Q நினைக்கிறேன். Okay, just we will check. Plus Q minus Q plus Q minus Q. Okay, correct. அப்ப எனக்கு என்ன வரும்? minus Q times எந்த பாயிண்ட்னால வரக்கூடிய பொட்டன்ஷியல்? இந்த பாயிண்ட்ல பிளஸ் Q சார்ஜ்னால வரக்கூடிய பொட்டன்ஷியல். அப்ப இந்த டிஸ்டன்ஸ் என்னது? A. அப்ப எனக்கு என்ன வரும்? 1/4 pi epsilon 0 plus Q divided by distance is A. அடுத்தது potential at this point is due to the second charge. என்னது? minus Q. Right? அப்ப 1/4 pi epsilon 0 minus Q divided by distance என்னது? diagonal. That is root 2A. Plus 1/4 pi epsilon 0 potential at the point is due to எந்த சார்ஜ்? மூணாவது சார்ஜ், அது plus Q. அப்ப distance என்னது? A. So it is Q divided by A. ஓகேவா? சோ நான் எல்லாத்தையும் நம்ம மைனஸ் Q நான் உள்ள கொண்டு போய் காமனா இருக்கிறத வெளியே எடுத்துறேன். சோ அப்ப எனக்கு 1/4 pi epsilon 0 எல்லாத்துலயுமே Q ஸ்கொயர் காமன், அதே மாதிரி A காமன் வெளியே எடுத்துறேன். அப்ப இங்க என்ன வரும்? மைனஸ் Q உள்ள மல்டிப்ளை பண்ணா -1, இங்க -1 ஆல்ரெடி -1 plus 1 divided by root 2 மிச்சம் இருக்கு, பிளஸ் இந்த இடத்துல வேற ஒண்ணும் இல்ல, இது 1. சரியா? இதுதான் உங்க புக்ல இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. So work done in bringing the charge to the point S. அப்ப என்னப்பா வரும்? சோ உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா? உள்ள மல்டிப்ளை பண்ணா ஒரே ஒரு மிஸ்டேக். இந்த மைனஸ் Q உள்ள கொண்டு வரும்போது இங்க -1, இந்த மைனஸ் மைனஸ் பிளஸ்,
இந்த இடத்துல பிளஸ்ஸா பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் வரும். இப்போ நான் என்ன எடுக்கலாம் மைனஸ் 2 எடுக்கலாம். ஸோ q ஸ்கொயர் டிவைடட் பை 4 pi epsilon 0 a minus 1 minus 2 plus 1 by root 2. உங்க புக்ல மைனஸ காமனா வெளியே எடுத்துட்டாங்க. இப்ப வெளியே எடுத்துட்டா என்ன வரும்? minus q square divided by 4 pi epsilon 0 a. இப்ப அந்த மைனஸ் எடுத்துட்டா வெளியே என்ன வரும்? பிளஸ் வரும். இங்க மைனஸ் 1 by root. ஓகேவா? ஸோ தனித்தனியா கொண்டு வந்தாச்சு. இப்போ டோட்டல் ஒர்க் டன் ஆட் பண்ணும். ஓகே, ஸோ ஒர்க் டன் இன் பிரிங்கிங் த சார்ஜ் பிளஸ் கியூ டு த பாயிண்ட் பி plus work done in bringing the charge minus q to the point q, work done in bringing the charge plus q to the position r, p, q, r, and work done in bringing the charge final move பண்ணக்கூடிய charge minus to the position s. இப்போ work done in moving p and 0, q மட்டும் மூவ் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் என்ன வந்தது? minus q square divided by 4 pi epsilon naught a plus rங்கிற பாயிண்ட்டுக்கு நான் சார்ஜை மூவ் பண்ணும்போது எனக்கு 1 by 4 pi epsilon 0 q ஸ்கொயர் காமனா இருக்கு, a வெளியே இருக்கு. உள்ள மல்டிப்ளை பண்ணி கொண்டு வந்துடலாம். உள்ள மல்டிப்ளை பண்ணா மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஓகேவா? சாரி, இங்க பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ், அப்ப இங்க மைனஸ் வரும். அதே மாதிரி இந்த 1 by 4 pi epsilon 0 q ஸ்கொயர் பை a உள்ள கொண்டு போங்க. அப்ப எனக்கு என்ன வரும்? பிளஸ் q ஸ்கொயர் டிவைடட் பை 4 pi epsilon 0 ஓகே ரூட் 2a அப்படின்னு வரும். பிளஸ் work done in bringing the charge to the point s, அது என்ன வருது? minus q square divided by 4 pi epsilon 0 a உள்ள கொண்டு போய்க்கோங்க. உள்ள மல்டிப்ளை பண்ணி பிராக்கெட் குள்ள. அப்ப into 2, அடுத்தது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். பிளஸ் q square divided by 4 pi epsilon 0 root 2a அப்படின்னு வருது. இப்போ இத சிம்பிளிஃபை பண்ணுங்க. சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு டோட்டல் ஒர்க் டன் கிடைக்கும். ஓகே, ஸோ ஆட் பண்ணா மைனஸ் கியூ ஸ்கொயர் டிவைடட் பை 4 பை எப்சிலான் ஏ. இது எல்லா டேர்மும் எங்கெங்க இடத்துல இருக்கு? இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. இதோ கோஎஃபிஷியன்ட்ஸ் பார்த்தா -1 இங்க -2. அப்ப எல்லாத்தையும் ஆட் பண்ணா எனக்கு -4 q ஸ்கொயர் டிவைடட் பை 4 பை எப்சிலான் 0 ஏன்னு வருது. இந்த q ஸ்கொயர் எல்லாமே ஒண்ணுதான். ஸோ அதை ஆட் பண்ணும்போது 2q ஸ்கொயர் டிவைடட் பை 4 பை எப்சிலான் 0 ரூட் 2a வருது. இதுதான் நெட் ஒர்க் டன் இன் பிரிங்கிங் த சார்ஜஸ் டு the form of a square. ஓகேவா? சோ ஒரு பார்ட் முடிச்சிட்டோம். இப்ப பி பார்ட்ல என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்கன்னா, நான் வந்து q டேஷ் அப்படிங்கற சார்ஜ நான் எந்த பொசிஷனுக்கு கொண்டு வரேன்? பொசிஷன் O, அதாவது சென்டர் ஆஃப் த டயகனலுக்கு கொண்டு வரேன். அப்படின்னா ஒர்க் டன் என்ன? அப்ப ஒர்க் டன் எந்த சார்ஜ் மூவ் பண்றோம்? q டேஷ் டு த பாயிண்ட் என்ன? O is equal to சார்ஜ் எந்த சார்ஜ் மூவ் ஆகுது? q டேஷ் multiplied by potential at the point O due to எந்தெந்த சார்ஜ்? PQRS. ஓகேவா? சோ எல்லாம் வார்த்தையில கொடுத்திருக்காங்க. நான் வந்து ஈக்குவேஷன் வச்சு சொல்ல போறேன். அப்ப Q dash multiplied by potential at the point O due to plus Q என்னது? உங்களுக்கு Q divided by 4 pi epsilon 0. distance என்னப்பா? diagonalல பாதி. root 2a ல பாதி. இப்ப root 2a by 2 வருமா? So plus Q divided by 4 pi epsilon 0 root 2a divided by 2 அப்படின்னு வருது. அதே மாதிரி பொட்டன்ஷியல் அட் திஸ் பாயிண்ட் ஓ டியூ டு மைனஸ் கியூ என்ன வரும்? மைனஸ் கியூ டிவைடட் பை 4 பை எப்சிலான் 0 ரூட் 2a டிவைடட் பை 2. ஆட்டோமேட்டிக்கா இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். இது பிளஸ் இது மைனஸ். அதே மாதிரி தேர்ட் சார்ஜ் கொண்டு வா. ஸோ 1 by 4 pi epsilon 0 தேர்ட் சார்ஜ் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட் R and O என்னது? அகைன் வந்து இட் இஸ் ரூட் 2a by 2. அப்புறம் ஃபோர்த் சார்ஜ் அப்ப மைனஸ் கியூ டிவைடட் பை 4 பை எப்சிலான் 0 ரூட் 2a by 2. அப்ப இந்த பிளஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். அப்ப நெட் ஒர்க் டன் இஸ் 0. அப்படின்னா நோ ஒர்க் இஸ் ரெக்வயர்ட் டு பிரிங் எனி சார்ஜ் டு த பாயிண்ட். அந்த சார்ஜ் பிளஸ்ஸா இருந்தாலும் மைனஸா இருந்தாலும் நோ ஒர்க் டன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சார்ஜ் ஆட்டோமேட்டிக்காவே டு த பாயிண்ட் ஓ எந்த ஒர்க் டனும் பண்ணாம பிசிக்கலா அந்த கியூ டேஷ்ங்கிற சார்ஜ் மேல நான் எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்க வேண்டாம், அதுவே தானா வந்து உட்காந்துக்கும் அப்படிங்கிறாங்க. due to the influence of the other charges. So அதனால எனக்கு total work done at this point O due to the charge Q dash வந்து 0 ஆயிடும். Hope இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching this video. Keep supporting Shankar's Physics Tutorials.